வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனெக்ட் வித் காமர்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 12 மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம், சாப்டர் 1. ஸோ இதுக்கான பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலில் 12th எக்கனாமிக்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ நம்ம வந்து எக்கனாமி அப்படின்னா என்னங்கிறத வந்து இப்போ வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் சிஸ்டம் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்டிக் எக்கனாமி, மிக்சட் எக்கனாமி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மெத்தடாலஜி ஆஃப் டூயிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எந்த மெத்தடை யூஸ் பண்ணி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க ஸோ தட் நம்மளோட சொசைட்டியோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. அதுதான் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அண்ட் மிக்சட் எக்கனாமி. இதை நம்ம வந்து கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்ட் மிக்சடிசம்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் ஈச் ஒன்னோட மீனிங், ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Capitalism and socialism are two extreme and opposite approaches. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா அதாவது எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ப்ரொடக்ஷன் யூனிட், எல்லா கம்பெனி எல்லாத்தையுமே வந்துட்டு இட் இஸ் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை த ப்ரைவேட் செக்டர் பீப்புள் தான் வந்துட்டு அதை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க எல்லாருமே ப்ரைவேட் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியை வந்துட்டு ஃப்ரீ எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டேர்ம் தான் இந்த லாட்டின் டேர்ம் தான் வந்துட்டு லேசஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கானமியில் வந்து கவர்மெண்ட்டோட ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை டிட்டர்மைன் பண்ணும். அதாவது மார்க்கெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிமாண்டாக இருக்கட்டும், நம்மளோட சப்ளையாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை டிட்டர்மைன் பண்ணுறது தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. நம்மளோட கவர்மெண்ட்டோட ரோல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அது இருக்கவே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷனை வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட்டாக மட்டும்தான் இருக்கும். ப்ரைவேட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு தான் எல்லா ஃப்ரீடமுமே இருக்குது. அவங்க எந்த ஆக்குபேஷனை வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க எந்த ஸ்கில்லை வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஎஸ்ஆ இருக்கலாம், வெஸ்ட் ஜெர்மனியாக இருக்கலாம், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இது எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியோட எக்ஸாம்பிள்ஸ். இதுவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். கம்பல்சரி கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து கேபிட்டலிசத்தோட இன்ட்ரடக்ஷன். மெயினாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே வந்து ப்ரைவேட் கன்சர்ன் கையில் தான் இருக்கும். ப்ரைவேட் தான் வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து கவர்மெண்ட்டோட ரோல்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது, மினிமம் ஆர் இருக்கவே இருக்காது. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மோட்டிவ், இதுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ்ஆ இருக்கலாம், வெஸ்ட் ஜெர்மனியாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம். ஸோ இப்போது இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயினான பேசிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரிசோர்ஸஸாக இருக்கலாம், லேண்டு, கேபிட்டல், மெஷினரி, மைன், எதுவாக இருந்தாலுமே அதை வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தான் ஓன் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க சொந்தம் அப்படின்னு அவங்க ஆக்கிக்கிறதுக்கு, அதை வந்து சொந்தமாக்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்டுமே இருக்குது. அதை அவங்க வச்சுக்கலாம், இல்லை வித்தரலாம்,
விற்கலாம், இல்லை யூஸ் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம், அது அவங்களோட இஷ்டம். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹெயர்ஸ், அதாவது அவங்களோட வாரிசுங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவங்களோட இறப்புக்கு அப்புறமா, டெத்துக்கு அப்புறமா இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த லீகல் ஹெயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். செகண்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு என்கிட்டயே அது வந்து சாய்ஸ் இருக்குது, நானே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஃப்ரீ டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன். அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை அவன் பண்ணிக்கலாம். அதை வந்து எங்கே வேணாலும் அவன் பண்ணிக்கலாம். என்ன கமோடிட்டி வேணாலும் அவன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். கமோடிட்டி அப்படின்னாலே பொருள், கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி ப்ரொடியூசர்ஸ் எப்படி எதை வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி கன்சியூமர்ஸுக்கு அவங்களும் எதை வேணால் கன்சியூம் பண்ணலாம், எதை வேணால் பை பண்ணலாம், எதை வேணால் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அதோட செகண்ட் ஃபீச்சர். தேர்ட் ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் அ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. கேபிட்டலிசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் ஓன் பண்ணுறாங்கங்கிறதுனால நமக்கு வந்து மோஸ்ட்லி அவங்களோட இன்டென்ஷன் வந்துட்டு ப்ராஃபிட் மோட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷனாக இருந்தாலுமே சரி, எந்தெந்த மாதிரியான கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ராஃபிட், அதிக ப்ராஃபிட் தரக்கூடியது தான் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான ஒர்க் நம்ம வந்து வேலையை பிரித்து கொடுக்கும்போது அந்த வேலை சீக்கிரமாக முடியும், எஃபிஷியண்ட்டாகவும் முடியும் அப்படிங்கிறதுனால டிவிஷன் ஆஃப் லேபர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷலைசேஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பீப்புள் ஹூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் செப்பரேட் ஃபீல்ட்ஸ் வில் பி அலோகேட்டட் ஜாப்ஸ் இன் தேர் ஃபீல்ட்ஸ் ஒன்லி. அதே மாதிரி இதோட கோல்டன் ரூல், நம்மளோட கேபிட்டலிசத்தோட கோல்டன் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காம்படிஷன். அதாவது ப்ராடக்ட் மார்க்கெட்லேயும் சரி, ஃபேக்ட்ரி மார்க்கெட்லேயும் சரி, ரெண்டு மார்க்கெட்லேயுமே வந்துட்டு ஃப்ரீ காம்படிஷன் இருக்குது. அதாவது யாருக்கு வேணும்னாலும் அந்த காம்படிஷனுக்குள்ளே, மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம், மார்க்கெட்டுக்கு வெளியே போகலாம், எல்லாமே அவங்களோட இஷ்டம்தான். கவர்மெண்ட்டாலேயோ இல்லை வேறு எந்த அத்தாரிட்டினாலேயுமே வந்துட்டு எந்த ஃபர்ம்ஸையுமே அதாவது ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. நீ உள்ளே வரக்கூடாது, நீ வெளியே போகக்கூடாது, இந்த ப்ராடக்டை விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னு. ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ்னு இருந்தாலே நீ பெருசா நான் பெருசாங்கிற அந்த ஒரு காம்படிஷன் வந்துடும். அது வந்து பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரைஸ் மெக்கானிசம். ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, நம்ம ஹியூமன் பாடிக்கு எப்படி ஹார்ட்டோ அந்த மாதிரி கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்கு ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஹார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா எக்கனாமிஸையுமே வந்துட்டு ப்ரைஸ் மெக்கானிசம் மூலியமாக தான் வந்துட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ஃபோர்ஸஸான இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்துட்டு நம்மளோட ப்ரைஸ் மெக்கானிசத்தை வந்து டிசைட் பண்ணும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபீச்சர் ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடான ரோல் தான். கவர்மெண்ட் வந்து ரொம்ப பேசிக்கான சர்வீசஸ், அதாவது டிஃபென்ஸாக இருக்கலாம், பப்ளிக் ஹெல்த்தாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி பேசிக்கான சர்வீசஸை மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி அவ்வளோவா அவங்க இன்வால்வ் ஆகிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். நான் முன்னையே சொல்லியிருந்தேன் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி வந்து ஒரு ஃப்ரீ எக்கனாமி, எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியை வந்து 2 கிளாஸாக டிவைட் பண்ணிடுறாங்க. அதாவது அதுவாகவே டிவைட் ஆகிடுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அப்படின்னு. அதாவது யார் யார்கிட்டலாம் சொத்து இருக்குது, யார் யார்கிட்டலாம் சொத்து இல்லை அப்படிங்கிறது. ஹேவ்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க. அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக வந்து உழைப்பாங்க. தே ஏர்ன் ஃபார் தேர் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அவுட்கம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் வந்து இன்னும் பணக்காரன் ஆகிட்டே தான் போவான், ஏழையாக இருக்கவன் இன்னும் ஏழையாகிட்டே தான் போவான். ஸோ இந்த ரிச் பிகம் ரிச்சர் அண்ட் புவர் பிகம் புவரர். அப்போது எக்கனாமியில் இருக்கிற இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் இருக்கும் எப்போது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம்.
அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசத்தினால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங், அதாவது கவர்மெண்ட்டோட எந்த ரெகுலேஷனும் இல்லாமல், ரூல்ஸ் இல்லாமல், நார்ம்ஸ் இல்லாமல், இன்டர்வென்ஷன், அதாவது கவர்மெண்ட் தலையிடாமல் எல்லாமே வந்து ப்ரைவேட் கன்சர்ன்ஸே பார்த்துக்குவாங்க. அந்த எக்கனாமி இட் கேன் ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன், ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மெரிட். அடுத்து எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி பார்த்தோம், ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்கும், பட் அதை வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், எல்லா ரிசோர்ஸஸுமே ப்ராப்பரான யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு இன்சென்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் என்கரேஜ் ஆகி ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒன்று வந்து வருது. ப்ராஃபிட்டுன்னு வந்துச்சு, அதாவது மோர் ப்ராஃபிட்டும் கிடைக்கிது, எஃபிஷியன்சியும் அதிகமாகுது. எஃபிஷியன்சி அதிகமானால் ஆப்வியஸாக ப்ராஃபிட்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை. நான் முன்ன சொன்னேன் இல்லையா ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னு. ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ்னா எப்போ ஹை ப்ராஃபிட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் லெவலுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் எக்கனாமிக் ப்ராக்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சாவரனிட்டி அப்படின்னு என்னன்னா கன்சியூமர்ஸ் வச்சது தான், அதாவது கன்சியூமரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். கன்சியூமரோட விஷன், வில்லு, கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்துட்டு மெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸுமே கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. கன்சியூமரோட வான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தேவைங்க, ஆசைங்க, அதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ கன்சியூமர்ஸ் ஆர் லைக் சாவரீன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம ராஜாக்கள், ராணிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணது போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டை சேவ் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அதிகமாக நம்மளோட சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸும் அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்மளோட கேபிட்டல் ஃபார்மேஷனுங்கிறதுமே வந்து அதிகமாகும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50,000 போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன், அது ரொம்ப ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் 1,00,000 போட்டு தொடங்குவேன், அடுத்து நான் 5,00,000, அந்த மாதிரி அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி, ப்ராஃபிட்டை மட்டுமே எய்ம் பண்ணி இருக்கிற கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரொடியூசர்ஸ். அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து குவாலிட்டியான கூட்ஸ் கிடைக்கும், பீப்புள் வந்து நம்மளோட கூட்ஸை ப்ரிஃபர் பண்ணி அதனால் நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. இதுக்கு அடுத்து இதுலேயுமே சில டிமெரிட்ஸ் இருக்குது. இப்போ காயின் ஹேஸ் 2 சைட்ஸ் இல்லையா, ஸோ எதுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். நான் முன்னையே சொல்லியிருந்தேன், நம்ம இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, the haves and have nots அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, ஆமாவா. ஸோ இப்போ இந்த ஹேவ்ஸுங்கிறவங்க தான் வந்துட்டு ஓனர்ஸ், அதாவது அவங்கக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஹேவ் நாட்ஸுங்கிறவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வெல்த்துங்கிறது இருக்குது, ஒரு சில பேர்கிட்ட இல்லை. அதுதான் சொல்கிறாங்க, சிலர்கிட்ட மட்டும்தான் இந்த வந்து கேபிட்டலிசத்தில், அதாவது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் சில பேர்கிட்ட மட்டும்தான் வெல்த் இருக்குது. அதனால் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாகுது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது நிறைய ரிசோர்ஸஸை வந்து எதுக்காக வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராசஸுக்கும் டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ வந்து நைக்கி பிராண்ட் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ப்ராப்பரான பிராண்டட் ஷூஸ் நமக்கு கொடுக்கும். அதே நைக்கி பிராண்டில் இப்போ ஒரு ஷூ வந்து சும்மா ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000க்கு ஒரு ஷூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 25,000 அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க எனக்கு அந்த நைக்கி சிம்பிள் இருந்தால் போதும், குவாலிட்டிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதோட ஃபஸ்ட் காப்பிக்கு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு 7,000-8,000க்கு நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் போகும்போது நிறைய ரிசோர்ஸஸை நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அடுத்து கிளாஸ் ஸ்ட்ரகிளில் வந்துட்டு என்ன ஆகுது, நான் சொன்ன மாதிரி ஓனர்ஸை வந்து கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த அதில் ஒர்க் பண்ணுறவங்கள ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறதுனால சொசைட்டியில் ஒரு பிரிவினையை அது உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் சைக்கிள், அதாவது மார்க்கெட் சிஸ்டம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் குட்ஸ், இங்கே வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லைங்கிறதுனால எது தப்பு எது சரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு இருக்காங்க கேபிட்டலிசத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது ஹார்ம்ஃபுல்லான குட்ஸ் சச்சஸ் இல்லீகல், அதாவது இல்லிசிட் லிக்கர், அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சறதா இருக்கலாம், இல்லை நம்ம கேம்பிளிங்காக இருக்கலாம், இல்லை வேறு எந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் குட்ஸ் லைக் கொக்கெயின், டொபாக்கோ, இந்த மாதிரியான அந்த எப்படி சொல்கிறது டொபாக்கோ ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் குட்ஸையுமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியலிசத்துக்கு போகலாம். சோஷியலிசம், அதாவது கேபிட்டலிசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்படியே ஆப்போசிட் தான் சோஷியலிசம். ஓகேவா? கேபிட்டலிசமோட ஃபாதர் நம்ம யாருன்னு சொன்னோம், ஆடம் ஸ்மித்துன்னு சொன்னோம். அதே மாதிரி சோஷியலிசத்தோட ஃபாதர் வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ல் மார்க்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் தி ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம். சோஷியலிசம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிசோர்ஸஸையுமே எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டேட், அதாவது நம்மளோட கவர்மெண்ட் தான் வந்துட்டு ஓன் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்துட்டு ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை தி கவர்மெண்ட் தான். ஓகேவா? சோஷியலிஸ்டிக் எக்கனாமியை வந்து பிளான்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, கமாண்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு, மேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டினில் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நமக்கு புக் பேக்கில் வந்து சோஷியலிஸ்டிக் எக்கனாமினா என்னென்னு கேட்டிருப்பாங்க. அதுவே கம்பல்சரி கொஸ்டினில் உங்களுக்கு கேட்குறாங்கங்கும் போது வாட் இஸ் பிளான்ட் எக்கனாமின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதே ஆன்சர் எழுதினாலுமே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் எழுதணும், ஆக்சுவலி இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமியில் நான் சொன்ன மாதிரி எல்லா ரிசோர்ஸஸையுமே வந்துட்டு ஓன் பண்ணுறதும் சரி, ஆப்ரேட் பண்ணுறதும் சரி கவர்மெண்ட்டு தான். இவங்களுக்கு வந்து நம்ம கேபிட்டலிசத்தில் என்ன பார்த்தோம், அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் மெயின் மோட்டிவாக இருந்தது. ஆனால் இவங்களுக்கு ப்ராஃபிட் வேண்டாம், இவங்களுக்கு வந்து பப்ளிக் வெல்ஃபேர் இருந்தால் போதும் அப்படின்னு இவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பப்ளிக் வெல்ஃபேர் டிசைட் பண்ணும்போது இவங்களோட மெயின் மோட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பப்ளிக் வெல்ஃபேராக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி வேணும். அதாவது இன்கம், அதை நம்ம வந்து அதில் என்ன பார்த்தோம், வெல்த் அண்ட் இன்கம், காசு வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன வந்து இவங்க எய்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக காசு போகணும், இன்கம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக்கு எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலண்ட் அண்ட் கியூபா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து அப்சல்யூட்லி ஒரு சோஷியலிஸ்டிக் எக்கனாமி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது, அப்படி இல்லை. கமாண்ட் எக்கனாமினாலுமே வந்து சோஷியலிஸ்டிக் எக்கனாமி தான். வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, அதுதான் இந்த கேஸில் வந்து கவர்மெண்ட், இவங்க தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் என்ன? பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது எல்லா ரிசோர்ஸஸையுமே வந்துட்டு கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுவாங்க. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது நம்மளோட லேண்டு, லேபர், ஆர்கனைசேஷன், கேபிட்டல், இது எல்லாத்தையுமே வந்து நேஷ்னலைஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து பப்ளிக் அத்தாரிட்டி தான் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபீச்சர் சென்ட்ரல் பிளானிங், அதாவது ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருப்பாங்க. சென்ட்ரல் அத்தாரிட்டின்னு இந்த இடத்துல வந்து நம்ம யாரை குறிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவர் கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் தான் வந்து பிளான் பண்ணும். இதை வந்து பிளானிங் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சோஷியலிஸ்டிக் எக்கனாமி. இதில் வந்து எல்லா டெசிஷனையுமே வந்து ஒரு சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் எடுப்பாங்க. இதை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி யாருக்கு என்ன பண்ணணும், என்ன எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட், இவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேர் தான் வந்து கைடிங் பிரின்சிபலாக வச்சுருக்கிறாங்க. எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுமே அவங்க வந்து ப்ராஃபிட் வச்சுருந்தாங்க, இவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேர் வச்சுருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு, நம்ம வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி நம்மளோட சொசைட்டிக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன், அதாவது நம்மளோட கேபிட்டலிசத்தில் வந்து காம்படிஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருந்தது. ஆனால் இங்கே வந்து எல்லா கூட்ஸ், அதாவது எல்லா ரிசோர்ஸஸை வந்து நம்ம கவர்மெண்ட்டே ஆப்ரேட் பண்ணி ஓன் பண்ணுதுங்கிறதுனால
காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது, மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட் தான் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. கன்சியூமர்ஸ்க்கு வந்து அதனால் லிமிட்டட் சாய்ஸ் தான் இருக்கும். தே நாட் ஃப்ரீலி சூஸ் வாட் தே வாண்ட் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம். அங்கே எப்படி நம்மளோட மார்க்கெட் ஃபோர்ஸஸான டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்துட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை அதோட ப்ரைஸ் மெக்கானிசத்தை டிட்டர்மைன் பண்ணுதோ, இங்கே அது கிடையாது. எல்லாமே வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிக்ஸ்த் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். another எசென்ஷியல் ஃபீச்சர் இதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். அதில் நம்ம கேபிட்டலிசத்தில் என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இல்லை, எக்கனாமிக் இன்ஈக்குவாலிட்டிஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சோஷியலிசத்தில் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுறதும் அதோட இன்ஹெரிட்டன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் அவங்க செத்ததுக்கு அப்புறமுமே வந்துட்டு அது வந்து அவங்களோட லீகல் ஹேர்ஸ்க்கு போகாது, இந்த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எப்படி ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. அதாவது ஃப்ரீ ஹெல்த்தாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து ஈக்குவலாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கிளாஸ்லெஸ் சொசைட்டி. அங்கே வந்து நம்ம 2 கிளாஸ் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம், கேபிட்டலிஸ்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்தாங்க, ஒர்க்கர்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து கிளாஸ்லெஸ் இருக்காது, ஸோ தட் எந்த விதமான சண்டைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சோஷியலிஸ்டிக் சொசைட்டியில் எல்லாருமே ஈக்குவல் தான் அண்ட் எல்லாத்தோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸையுமே நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட மெரிட்ஸ் பார்க்கலாம். அதாவது அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரேஷ்னல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது நம்மளோட சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்ணாமல், இருக்கிற ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக அதை வந்துட்டு பிளான் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்க, ப்ரீ பிளான்டாக பிளான் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ். அதாவது நம்ம இங்கே வந்து கான்ஃப்ளிக்ஸ் ரிச் அண்ட் புவர் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து எந்த விதமான இன்இக்வாலிட்டிஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸ். அதாவது இந்த பிளானிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட் சோஷியல் வெல்ஃபேர். அதாவது நமக்கு கன்சியூமர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸை குறைச்சிருப்பாங்க, ட்ரேட் சைக்கிள் அவாய்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே பண்ணுறதுனால நம்மளோட வெல்ஃபேர் அப்படிங்கிறது ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் மெரிட்ஸ். இதோட டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டேப்பிசம் அண்ட் பியூரோக்ரஸி. ரெட் டேப்பிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க, இது வந்து மீனிங்காக கூட உங்களுக்கு கேட்கலாம். டிலே இன் டெசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஓகே, இப்போது எல்லா டெசிஷன்ஸுமே கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு மூவ் பண்ணணுன்னாலே வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இட் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதனால் டெசிஷன்ஸுமே டிலேடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். அங்கே நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு இன்சென்டிவ் கிடைக்கிது, பட் இங்கே அந்த மாதிரியான இன்சென்டிவ் கிடையாது. ஸோ அப்போ இன்சென்டிவ் இல்லைங்கும் போது யாருமே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. தேர்ஃபோர் ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ சஃபர்ஸ். அடுத்தது லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அங்கே வந்து கன்சியூமர்ஸ்க்கு நிறைய சாய்ஸ் இருந்தது, பட் ஆனால் கன்சியூமர்ஸ்க்கு இங்கே வந்து சாய்ஸ் இல்லை. இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை இவங்க கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். அரிசின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பொன்னி அரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு யூல் ஹாவ் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும், லைக் வேலுநாச்சியார், ரெட்டை கிளி, அந்த மாதிரி நிறைய அரிசி பிராண்ட்ஸ் நமக்கு இருக்குது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில். அதுவே சோஷியலிஸ்டிக் எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரேஷன் கடையில் அவன் என்ன அரிசி போடுறானோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ அந்த பீப்புளுக்கு, கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. தே டு நாட் ஹாவ் த ஃப்ரீடம் டு சூஸ் வாட் தே கேன் கன்சியூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். மோஸ்ட்லி எல்லா டெசிஷன் மேக்கிங் பவர் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ தட் ஸ்டேட் இஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். இதுக்கடுத்து மிக்சடிசம். ஸோ இந்த கேபிட்டலிசம்னா என்னன்னு தெரியும், சோஷியலிசம்னா என்னன்னு தெரியும், இது ரெண்டோட காம்பினேஷன் தான் மிக்சடிசம். எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கேபிட்டலிசம் அப்ளை பண்ணணுமோ அந்தந்த இடத்துல அதை அப்ளை பண்ணுவோம், எந்தெந்த இடத்துல வந்து சோஷியலிசம் அப்ளிகபிளோ அந்தந்த இடத்துல சோஷியலிசத்தை அப்ளிகபிளாக வச்சுக்குவோம். அதுதான் மிக்சட் எக்கனாமி. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே பாருங்கள்.
in a mixed economy, both private and public sectors coexist. அதாவது ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசத்துக்கும் கொஞ்சம் டிமெரிட்ஸ் பார்த்தோம், சோஷியலிஸ்ட்டுக்கும் சில டிமெரிட்ஸ் பார்த்தோம். அந்த 2 டிமெரிட்ஸையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்கனாமி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? in these economies resources are owned by the individuals and the government. இதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசில் இதுவுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட் 1 மார்க். ஓகே, ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து 2 பேருமே ஓன் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் ப்ரைவேட் 2மே ஓன் பண்ணியிருப்பாங்க. 2 பேர்த்துக்குமே வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரைட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னா இந்த மிக்சட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 2 செக்டர், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் 2 செக்டருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க. ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்காக வேலை செய்வாங்க, பப்ளிக் செக்டர்ஸ் வந்து பப்ளிக் வெல்ஃபேர்க்காக வேலை செய்வாங்க, சோஷியல் வெல்ஃபேர்க்காக செய்வாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்கனாமிக் பிளானிங். எல்லாத்தையுமே அங்கே எப்படி ஒரு சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்கும். அவங்க எக்கனாமிக் பிளான்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் செக்டரும் சரி ப்ரைவேட் செக்டரும் சரி 2மே அந்த பிளானை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். நம்மளோட எக்கனாமிக் பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ்னால் யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் ஹவு டு டிஸ்ட்ரிபியூட், எப்படி அதை வந்து பீப்புள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு இட் இஸ் சால்வ்டு த்ரூ த ப்ரைஸ் மெக்கானிசம் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரைஸ் மெக்கானிசத்தினாலையும் சால்வ் பண்ணுறாங்க, ஸ்டேட்டும் இன்டர்வெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டருக்கு என்ன தான் அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸை ஓன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரைட் இருந்தாலுமே ஓவரால் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஸ்டில் இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது மெரிட்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமி. மிக்சட் எக்கனாமியோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் பப்ளிக் ரெக்குயர்மெண்ட்ஸும் சரி ப்ரைவேட் நீட்ஸும் சரி 2த்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத், அந்த இன்இக்வாலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சருக்கும் சரி, இண்டஸ்ட்ரிக்கும் சரி, கன்சியூமர் குட்ஸ்க்கும் சரி, கேபிட்டல் குட்ஸ்க்கும் சரி, ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா எதுக்காக இருந்தாலுமே எந்த செக்டராக இருந்தாலுமே பேலன்ஸ்டாக இருக்கும் க்ரோத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கிற ரிசோர்ஸஸை எவ்வளோ நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸையும் டைரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ப்ரைவேட் செக்டர் வந்து இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ப்ரொக்ரெசிவ் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால நம்மளோட எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க்கர்ஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, சொசைட்டியோட ஒர்க்கர்ஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மினிமம் வேஜஸ் ஆக்டாக இருக்கட்டும், ரேஷனிங்காக இருக்கட்டும், ஃபேர் ப்ரைஸ் நியாய விலை கடைன்னு சொல்கிறோம்ல ரேஷன் ஷாப்ஸ், அதெல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தது வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர்க்காக அவங்க கொண்டு வந்தது தான். லைக் இந்த வீக்கர் பேக்வேர்ட் சொசைட்டி, பேக்வேர்ட் பீப்புள், பேக்வேர்ட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன சொல்கிறது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. டிமெரிட்ஸ், என்ன தான் இதுக்கு மெரிட்ஸ் இருந்தாலும் இதுக்கும் டிமெரிட்ஸ் இருக்குது. மிக்சடிசத்துக்கும் டிமெரிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். இங்கே 2 பேர் இருந்தாலே அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது மிஸ் ஆகும். ஸோ ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்குக்கும் இருக்கிற ப்ரைவேட் செக்டருக்கும் சரி பப்ளிக் செக்டருக்கும் சரி அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது லேக் ஆகுது. அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து காம்படேட்டிவ் ஆட்டிடியூட். மோஸ்ட்லி வந்து என்னென்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் 2மே சேர்ந்து வேலை செய்யணும்னு அர்த்தம். ஆனால் ரியாலிட்டியில் வந்து நீ பெருசாக நான் பெருசான்னு காம்படிட்டிவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்எஃபிஷியன்சி, சம் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம கவர்மெண்ட் செக்டர் எல்லாமே வந்துட்டு இன்எஃபிஷியன்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. நீங்கள் எங்கே ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட போனீங்கனாலே பார்த்துக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்களே தவிர அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான
ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த லெத்தார்ஜிக், பியூரோக்ரசி, ரெக்டாபிசம்லாம், டிலே இன் டெசிஷன் மேக்கிங், லேக் ஆஃப் மோட்டிவேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. ஸோ இதெல்லாமே திஸ் அப்சர்வேஷன் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் இட் இஸ் அன்பயஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபியர் ஆஃப் நேஷ்னலைசேஷன், எல்லாத்தையுமே நேஷ்னலைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்துட்டு ப்ரைவேட் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸை வெளியே எடுத்துகிட்டு வராமல் அமைதியாக இருந்துக்குவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ எ ஃபியர் ஆஃப் நேஷ்னலைசேஷன் விச் இஸ் அ டிமெரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. வைடனிங் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சுக்கும் புவருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை வந்து இது வந்து அதிகம் படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதாங்க ப்ரைவேட், அதாவது இதுதான் கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்சடிசம். இந்த டிஃப்ரென்சியேஷன் டேபிள் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க்கு. கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக இது இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் வராது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் அண்ட் வெரி ஈஸி 5 மார்க் ஆஸ் வெல். 8 பாயிண்ட்ஸுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஈஸி. படிக்கும் போது இந்த பேசிஸோடையே தான் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் தருவாங்க. வெறும் இது மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம பார்த்த அதே தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், இதுதான் நம்மளோட லாஸ்ட் டாபிக்ஸு. இதை வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.